வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இப்போ வந்துட்டு நம்ம பார்க்க போகிறது பிஜிடிஆர்பி எந்தெந்த தேர்வு இதில் கடினமாக இருந்துச்சு அப்படின்ற ஒரு தகவல். ஸோ இது தேர்வர்களோட மனநிலையில் நியூஸ் பேப்பரில் வந்த ஒரு சின்ன தகவல் தான். அது எந்தெந்த யார் யாருக்கெல்லாம் அதிகமாக கஷ்டமாக இருந்துச்சு, யார் யாருக்கு எளிமையாக இருந்துச்சு, இதில் யாருக்கெல்லாம் கட் ஆஃப் மார்க் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு நடைபெற்று முடிவடைந்துள்ள நிலையில் தேர்வு எப்படி இருந்தது என்பதை இப்போது பார்ப்போம். தமிழ்நாடு அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள முதுநிலை பட்டதாரி ஆசிரியர், உடற்கல்வி இயக்குனர் மற்றும் கணினி பயிற்றுனர் பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பை தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியம் ஜூலை மாதம் வெளியிட்டது. இந்த தேர்வு மூலம் மொத்தம் 1996 பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டது. மேலும் தேர்வு அக்டோபர் 12ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. இதற்கிடையில் தேர்வுக்கான பாடத்திட்டத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்டு புதிய பகுதிகள் சேர்க்கப்பட்டுள்ளதால் தேர்வுக்கு தயாராக போதிய கால அவகாசம் வழங்கும் வகையில் தேர்வை தள்ளி வைக்க வேண்டும் என தேர்வர்கள் தரப்பில் கோரிக்கை எழுந்தன. பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் தேர்வை தள்ளி வைக்க வலியுறுத்தினர். இருப்பினும் ஆசிரியர் தேர்வு வாரியம் திட்டமிட்டபடி தேர்வை நடத்த முடிவு செய்தது. தமிழ் தகுதி தேர்வு ஆவரேஜ் அளவில் இருந்தது. அனைவரும் தகுதி பெற்றுவிடும் அளவிலேயே கேள்விகள் இருந்தன. தமிழ் பாடத்தேர்வை பொறுத்தவரை தகுதி தேர்வை போலவே ஆவரேஜ் அளவில் இருந்தது. தமிழில் நிறைய நேரடி கேள்விகள் இருந்தன. ஆங்கில பாடப்பகுதி எளிதாக நேரடியாக கேள்வியுடன் இருந்தது அப்படின்னு இந்த நியூஸில் சொல்லியிருக்காங்க. பட் அந்த அளவுக்கு ஆங்கில பாடப்பகுதி அப்படிங்கிறது எளிமையாக இல்லை. அது தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இந்த ஒரு சில இடத்துல சொல்கிறது சரியான தகவல்களாகவும் இருக்கும். எல்லாருக்குமே மிக்சடு இதுதான் இருக்கும். எல்லாரோட மனநிலையும் இதில் சொல்கிற எல்லா விஷயங்களும் ஒத்துப்போகுமா அப்படின்றது கொஞ்சம் டவுட்டு தான். வணிகவியல் ஆவரேஜ் அளவில் இருந்தது. இதில் கல்வி, உளவியல் மற்றும் பொது அறிவு தொடர்பான வினாக்கள் எளிதாக இருந்தன. பொருளாதாரம் படத்தில் முந்தைய ஆண்டு வினாக்கள் கணிசமாக அளவில் இடம்பெற்றன. பொருளாதாரம் சற்று எளிமையாகவே இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நியூஸில். எந்த கல்வி இதிலும் கல்வி மற்றும் உளவியல், பொது அறிவு தொடர்பான வினாக்கள் எளிமையாக இருந்தன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேதியியல் பாடம் ஆவரேஜ் அளவில் இருந்தது. நேரடி கேள்விகள் குறைவாகவே இருந்தன. இயற்பியல் பாடம் சற்று கடினமாக இருந்தது. சற்று கடினமாக இல்லை, மிக 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 கடினம் இயற்பியல் அப்படின்றது. நானும் கொஷின் பேப்பர் பார்த்தேன். ஸோ ரொம்ப கடினமான ஒரு கேள்வி அப்படின்றது. இதில் கல்வி, உளவியல் மற்றும் தொடர்பான பொது அறிவு வினாக்கள் எளிதாக இருந்தன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு நியூஸில் நியூஸ் கட்டோட ஒரு நிலைமை தான். உங்களுக்கு தேர்வு எந்த அளவுக்கு கடினமாக இருந்தது அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இன்னும் ஒரு சில தகவல்கள் யாருக்கெல்லாம் குறையும் கட் ஆஃப் அப்படின்ற விஷயத்தை பார்த்துருவோம். நாம் இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே ஒரு நியூஸ் கட்டில் வந்த பொதுவான தகவல்கள் அப்படின்றது தான். ஸோ இதில் உங்களுக்கு எந்தெந்த பாடங்களில் தேர்வு எளிமையாக இருந்துச்சு, எந்தெந்த பாடங்களுக்கு தேர்வு கொஞ்சம் கடினமாக இருந்துச்சு அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். அதே போல் மேக்ஸிமம் தேர்வு அப்படின்றது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் கடினத்தன்மையோடு தான் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க்லேருந்து ஒரு 10 மார்க் அதிகமாக வாங்கினாலே அது ரொம்ப பெரிய விஷயம். அந்த ரேஞ்சில் தான் கட் ஆஃபும் வரும். அந்த மாதிரி தான் இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலை அப்படின்றது இருக்குது. ஒரு 80, 90 இந்த ரேஞ்சே ஒரு பெரிய மார்க் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ இருக்குது. இப்போ இருக்கிற சூழ்நிலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 80, 90ங்கிறதே கொஞ்சம் பெரிய மார்க் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவ்வளோ அளவுக்கு அந்த அளவுக்கு தேர்வு கொஞ்சம் கடினமான ஒரு சூழ்நிலையில் தான் இருந்திருக்கு. சப்ஜெக்ட் வைஸ் அப்படின்றது சேஞ்ச் ஆகுது. ஸோ நிறைய சப்ஜெக்ட் மேக்ஸிமம் எல்லா தேர்வுமே கொஞ்சம் கடினமாக தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இதில் 2 விதமான ஃபேக்டர்ஸ் இருக்குங்க. நம்ம முன்னாடி பழைய சிலபஸ்ஸு அதை நிறைய நாள் ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம், நிறைய அதை படிச்சிருப்போம். ஸோ இப்போ புது சிலபஸ், நியூ சிலபஸ் மாற்றின உடனே தேர்வு கண்டக்ட் பண்ணுறாங்க. அப்படிங்கிறப்ப தேர்வர்கள் எல்லாருக்குமே அது அதாவது படித்தவங்க படிக்காதவங்கன்னு இல்லை, சிலபஸ் சேஞ்ச் அப்படிங்கிறப்போ மேக்ஸிமம் கொஷின் நமக்கு கொஞ்சம் கடினமான ஒரு இதாக தான் இருக்கும். ஏன்னா படிச்சுட்டு உடனே ஒரு 3 மாதம் 2 மாதம் டைம் இருக்குது, அதில் படிச்சுட்டு எழுதுங்க அப்படின்னா கண்டிப்பாக
தேர்வோட தன்மை கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். சப்ஜெக்ட் வைஸ் பார்க்கும்போது மேக்ஸிமம் எல்லா சப்ஜெக்ட்டுமே கொஞ்சம் கடினம் தான். ஒரு சிலருக்கு ஒரு சில சப்ஜெக்ட் வந்து ஈஸி அப்படி தான் சொல்லலாமே தவிர, அந்த ஈஸியான சப்ஜெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிற எதுவுமே நார்மலாக ஈஸி கிடையாது. அது ஒரு சிலருக்கு தான் ஈஸி. எல்லாருக்குமே அது ஈஸியாக இருக்கா அப்படின்றது இல்லை. அதே போல் தேர்வு கடினமாக இருக்குது, கொஷின்ஸ் வந்து ரொம்ப டஃப்பாக கேட்டிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆகுது. அதே அப்படின்னா மேக்ஸிமம் வந்துட்டு எல்லாருக்குமே அதே மாதிரியான கடினத்தன்மை அப்படின்றது இருக்கும். ஸோ அது வந்து எல்லாருக்குமே அந்த எக்ஸாம்ஸ் கஷ்டமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த இடத்துல அந்த தேர்வுக்கு கட் ஆஃப் மார்க் அப்படின்றது மிக 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 குறைவான எண்ணிக்கையில் வரும். அதனால் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணாலும் அதில் கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயம் இல்லை. இப்போ ஒரு சப்ஜெக்ட் ஈஸியாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு கட் ஆஃப் 80 அப்படின்னு போகும், 70 90ன்னு போகும். ஓகே சரி, கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஒரு 70 அந்த ரேஞ்சுக்கு வரும். ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னா 90 அப்படின்ற மாதிரி ஒரு கட் ஆஃப் போகும். ஏதாவது ஒரு சேஞ்சஸ் அப்படின்றது ஆகும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து கட் ஆஃப் மார்க் தேர்வு கடினமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. கட் ஆஃப் மார்க் மிக குறைவான எண்ணிக்கையில் வரும் அப்படின்றத நினச்சி நீங்கள் வந்து சந்தோஷப்பட்டுக்கலாம். எப்படியா இருந்தாலும் ஒரு சப்ஜெக்ட்லேயும் இருக்கிற வேக்கண்ட்டை பொறுத்து அவங்க தேர்வு வந்து நடத்தியிருக்காங்க. ஸோ தேர்வில் எவ்வளோ பேர் எவ்வளோ மார்க் வாங்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி அவங்க வந்து கட் ஆஃப் நிர்ணயம் பண்ணி எடுக்க தான் போகிறாங்க. அதனால் நீங்கள் வந்துட்டு ஒன்றும் இப்போ அதில் ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மேக்ஸிமம் கட் ஆஃப் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஈஸியாக இருக்குது எனக்கு எக்ஸாம் அப்படின்னாலுமே 80-90 அப்படிங்கிறது ஹை மார்க் தான். இல்லை எனக்கு எக்ஸாம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா 60-70 அப்படிங்கிறதே பெரிய மார்க் அப்படின்னு தான் சொல்ல முடியும். நான் அதை தான் சொல்கிறேன்ல, மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் எடுத்து அதிலிருந்து நீங்கள் 10 மார்க் எக்ஸ்ட்ரா எடுத்தீங்க அப்படின்னா அதுவே மிகப்பெரிய ஒரு மதிப்பெண் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு வந்து நமக்கு தெரியுது. ஏன்னா நிறைய கேண்டிடேட்ஸ் கிட்ட நிறைய தகவல்கள் கேட்டோம். மேக்ஸிமம் அவங்க சொன்னால் எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா 90% ஆஃப் பீப்புள் தேர்வு மிக 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 கடினம் அப்படி தான். ஸோ அதனால் நீங்கள் வந்து ரொம்ப ஹை மார்க்லாம் நிறையா வாங்கியிருக்காங்க அப்படின்னு கவலைப்படவே தேவையில்லை. மேக்ஸிமம் யாரும் ஹை மார்க்லாம் வாங்கலை, கொஞ்சமாக நார்மலான மார்க் தான் வாங்கியிருக்காங்க. எல்லாருமே ஆவரேஜ் அந்த ரேஞ்சில் தான் இருக்காங்க. அதுக்கான காரணமும் முன்னாடியே சொல்லிட்டோம். சிலபஸ் திடீர்னு சேஞ்ச் பண்ணனால நிறைய டாபிக்ஸ் நிறைய பேரால் கவர் பண்ண முடியல அப்படின்றது தான். கடந்த முறை எழுதின தேர்வுக்கும் இந்த முறை எழுதின தேர்வுக்கும் கடினத்தன்மை அப்படின்றது அப்படியே டபுள் மடங்காக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு தேர்வு கொஞ்சம் கடினமாக தான் இருந்துச்சு. ஸோ மற்ற இதை வந்து கம்பேர் பண்ணுறதுக்கும் இதில் வந்து கொஞ்சம் அதிகமான கஷ்டம்தான். அடுத்தடுத்த அப்டேட்ஸ் அப்படின்றது நம்மளும் கொடுப்போம். அடுத்து வந்துட்டு கட் ஆஃப் வீடியோ, ஸோ எந்த அளவுக்கு கட் ஆஃப் இருக்கும் அப்படின்றத ஒரு ஃபைனல் பண்ணி டேட்டாஸ் அனலைஸ் பண்ணிவிட்டு கட் ஆஃப் வீடியோ அப்படின்றது கொடுப்போம். ஸோ தொடர்ச்சியாக நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டே இருங்க. தொடர்ந்து நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற பட்டன் செட் பண்ணி வச்சுக்கிங்க. நம்ம போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.